ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கோட தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய 2 மூவி ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா தி அபேண்டஸ். இந்த சீரிஸை ஒரு வெஸ்டர்ன் ட்ராமாவா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 6.3 கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் ஃபேமிலியில இருக்கிற ஒரு அழகான பொண்ணு பாத்தீங்கன்னா வழக்கம் போல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலியில இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ரூமுக்கு கொண்டு போயிட்டு செக்ஷுவலா வந்துட்டு அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப திடீர்னு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவனை வந்துட்டு போட்டு தள்ளிடுறான். ஸோ இந்த விஷயத்த இவங்க மூடி மறைக்கிறதுக்காக என்னமான ஒரு முயற்சிகளை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பையனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில கனெக்ஷன் அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. என்னதான் வந்து இந்த சீரிஸ்ல சம்பவம் அப்படின்றது ஒரு சில எபிசோட்ல மட்டுமே இருந்தாலுமே மேக்கிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் கொண்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா டைஸ் ஐரி. இந்த படம் வந்து ஒரு மலையாளம் ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 7.3 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலியை சேர்ந்த ஆளா இருக்காரு. ஸோ அதனாலே நைட் டைம்ல பார்ட்டி பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கிறது உண்டு. ஒரு இடத்துல இவருடைய ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே எதுக்காக நடக்குது, கடைசியா இதுல இருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா வந்து இந்த படம் ஃபுல்லாமே ஹாரர் அப்படின்றது தரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாத ஒரு சில சீன்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ராவா காமிச்சிருப்பாங்க. அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன். இந்த படம் வந்து ஒரு தமிழ் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே இந்த மாதிரி ஒரு 7 பொண்ணை நான் தான் கொடூரமா கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இவரே போயிட்டு சரண்டர் ஆகுது. பட் இருந்தாலுமே இவருக்கு எதிராக பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸுமே இல்லாத கோர்ட்ல கொண்டு போயிட்டு நிறுத்தும் போது இந்த மாதிரி இவரோட மென்டல் ஹெல்த் வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவரை பாத்தீங்கன்னா ரிமாண்ட்ல எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, உண்மையிலே இவர் வந்துட்டு அந்த 7 பொண்ணுங்களை கொலை பண்ணாரா, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டோரியை நெரேட் பண்ண அந்த விதமே வந்துட்டு ரொம்ப அருமையா இருக்கும். தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி அந்த ட்விஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா தரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா இந்த மாதிரியான மூவிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்கா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.